வருஷத்தில் 3 மாதம் ஆனி ஆடி ஆவணி இந்த 3 மாதம் எங்கள் ஊரில் மொய்ன்றது திருவிழா மாதிரி நடக்கும். இப்போ போன வருஷம் ஒருத்தவங்க மொய் பிடிச்சாங்க, 10 கோடி ரூபா பிடிச்சாங்க. 1500 கிலோ கறி போட்டு 10 கோடி ரூபா பிடிச்சாங்க. அப்போ அந்த 10 கோடி ரூபா வந்து வட்டி இல்லாத கடன் தான். என்னுடைய மாத வருமானம் 25,000. என்னால் இன்றளவுக்கும் 20,000 மொய் செய்ய முடியும். காரணம், நாளைக்கு என்னுடைய திருமணத்திற்கு நிச்சயமாக திரும்ப செய்ய போகிறார்கள். 25,000 சம்பளம் வாங்கினா கூட 20,000 செய்ய முடியும். செய்யறதுக்கு நான் தயாரா இருக்கேங்க. ஏன்னா திரும்ப வர்றதுக்கு அந்த பணம் திரும்ப வருங்கிற நம்பிக்கையில நிச்சயமா இருக்கு. இவங்களுக்கு அந்த அன்பின் வெளிப்பாடு எப்படி இருக்கும்னா, எனக்கு திரும்ப அவர்கள் 40,000 செய்வார்கள். இதை நான் எதிர்பார்த்து செய்யல. இந்த இடத்துல இதுல எதிர்பார்ப்பே அந்த நோட்டு போட்டிருப்பாங்க. செய்யாட்டின்னு வச்சுக்கோங்களேன், அந்த ஒரு முட்டை மாதிரி போடுவாங்க. எங்க இதுல வரிசையை இவங்கவுங்க இவ்வளவு செஞ்சிருக்காங்க. செய்யாதவங்கள ஒரு குறிப்பிட்ட இவங்களை வச்சுட்டு நான் இவ்வளவு செஞ்சிருக்கேன், நீ வந்து ஏன் செய்யல அப்படின்னு வீட்டுக்கு ஆள் அனுப்புறேன். இந்த தியேட்டருக்கு போனாலுமே கூட பொண்ணுங்க கூட நாங்க போறதே இல்லை. பசங்க நான் மோஸ்ட்லி எல்லாருமே அப்படி யாரோட போனாலும் செலவாக தானே செய்யும். இல்ல பசங்க போனா இப்ப தியேட்டருக்குனா போனா பசங்க 110 ரூபால முடிச்சிருவோம் சார். இன்டர்வல் போனா கூட போயிட்டு வந்துருவோம். இன்டர்வலுக்கு போனா கூட இப்போ பொண்ணு கூட்டினா போனா செலவு பாப்கார்ன் வாங்கி எல்லாரும் சாப்பிட்டுக்கிறது. ஒரு பாப்கார்ன் கூட வாங்குறது இல்லை. வெளியே வந்து பப்ஸ் வாங்கி சாப்பிட்றது, இல்லைன்னா ஒரு டீயை குடிச்சு முடிச்சிடுறது. இந்த பொண்ணு கூட போனா நம்ம செலவு பண்ணோம், பப்ஸ் வாங்கி தரணும். வாங்கி தரேன்னா நான் அடுத்த நாள் போய் காலேஜில் கேவலமா பேசுவாங்க. அவங்க கூட போனேன்டி, சில்லற பையன் எதுவுமே வாங்கி தர மாட்டேங்கிறான்னு சொல்லி பேசுவாங்க. அதனால எதுக்கு தேவையில்லாம் பொண்ணு கூட போய் அசிங்கப்படுறது. எல்லாமே சால்வ் பண்ணனா ஒரே அதே செம்மையா இருக்கு பிரியா, சூப்பரா இருக்கு பிரியா. எதனா ஒரு ட்ரெஸ் போட்டா அந்த ட்ரெஸ்ஸுக்கு நீ நல்லா இல்லை, அந்த ட்ரெஸ் தான் உனக்கு நல்லா இருக்கு, அந்த மாதிரி எதனா ஒன்று சொல்லி ஆஃப் பண்ணி விட்டுருவேன். சார் இதெல்லாம் இப்பதான் பொய்ன்னு தெரியுது எனக்கு. இல்ல அழகா இல்ல நான் மாட்டி விட்டேனா கேள்வி. அதுதான் சார் உண்மை. நம்ம ஒய்ஃப்க்கு நமக்கு த்ரிஷா தான், நயன்தாரா தான். ஆமா சார், அழகுதான், அது இல்லைன்னு சொல்ல சார், அழகுதான். திரிஷா மாதிரி இருக்கேனா, திரிஷா என்னை விட அழகா இல்லை நான் அழகான்னு சொல்லும் போது வெறி ஏறும். ஆனா நேருக்கு நேரா ஒரு கணவன் இவங்ககிட்ட உண்மையை சொன்னா அவங்க தாங்க முடியாது. இவங்க எல்லாம் உடஞ்சி போயிடுவாங்க. இப்போ நான் இங்கே தான் போறேன், நான் காலைல எழுந்துச்சி ஒரு 4 மணிக்கு கட்டிங் சாப்பிட போறோமா அப்படின்னு ஒருத்தர் சொல்லிட்டு போனாருன்னா அந்த உண்மையை பாதி பெண்களால் தாங்க முடியாது. ஏன்னா எல்லா பெண்களாலையுமே தாங்க முடியாது. இந்த வாரம் நாம எடுத்துக்கிட்ட முக்கியமான ஒரு தலைப்பு வந்து பாத்தீங்கன்னா மொய் வைக்கிறது அப்படிங்கிறது நம்ம வழக்கத்துல ஒரு முக்கியமான ஒரு சடங்கு. அந்த வகையில தமிழ்நாட்டில் நாம் வைக்கக்கூடிய நிகழ்ச்சிகள் பார்த்தீங்கன்னா கல்யாணமாக இருக்கட்டும், காது குத்தாக இருக்கட்டும், புதுமனை புதுவிழா, அங்கேருந்து கருமாதி வரைக்கும், அதாவது கல்யாணத்துலேருந்து கருமாதி வரைக்கும் எல்லாத்திலும் ஒரு மொய் உண்டு. ஆனால் இந்த மொய் வந்து தாங்க பெரிய பிரளயம் உண்டு பண்ணிடுச்சுங்க. மொய் கண்ணீரை கொண்டு வந்தது, துரோகத்தை கொண்டு வந்தது, பிரச்சனையை கொண்டு வந்தது, வாழ்க்கையில் நிறைய அவமானங்களை கொண்டு வந்ததுன்னு தாங்கி பேச இந்த பக்கம் உட்காந்துருக்காங்க. ஏங்க, மொய் வைக்கிறது எவ்வளோ பெரிய அழகு தெரியுமா? அது எவ்வளோ பெரிய கலாச்சாரம் தெரியுமா? நாங்கள் யாருன்னு காட்டுற இடம் தெரியுமா? எங்கள் சொந்த பந்தங்களுக்கிடையே எங்களுடைய உரிமையை நாங்கள் விட்டு கொடுக்காமல் நாங்கள் மொய் வைத்து எங்களை யார் என்று இந்த உலகுக்கு பறைசாற்றும் ஒரு கூட்டமாக நாங்கள் வந்திருக்கோன்னு இந்த பக்கம் இருக்காங்க. மொய் வைக்க அஞ்சாதவர்கள் இந்த பக்கம் அஞ்சா நெஞ்சன் மாதிரி உட்காந்துருக்காங்க. வெர்சஸ் மொய் வைக்க அஞ்சுபவர்கள் இந்த பக்கம் உட்காந்துருக்காங்க. மொய் ஏன் உங்களுக்கு இவ்வளோ பெரிய பிரச்சனையாக அவங்க வாழ்க்கையில் இருக்குது? எல்லா மனுஷர்களையும் சகமாக ட்ரீட் பண்ணணும். அதுதான் இன்னைக்கு சொசைட்டியோடது. சின்ன குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாரையும் ஒரே ஈக்குவலாக ட்ரீட் பண்ணணும். வசதி படைச்சவன் அவன் ஸ்டேட்டஸ்க்கு தகுந்தாப்புல போய் பவுண்ட்லேயும் நகை வைப்பான், லட்சத்துலேயும் வைப்பான். வசதி இல்லாதவன் என்ன பண்ணுவான்? கடன்படுவான். அப்போ அந்த இடத்துல அவன் கடன்காரனாக ஆகிறான். இன்னைக்கு இருக்கிற இதில் வந்து மொய்ங்கிற ஒரு காரணத்தினால அவங்க இவ்வளோ செஞ்சாங்க, இதை நாமளும் செய்யணும் அப்படின்ற ஈக்குவாலிட்டி வரும்போது அந்த இடத்துல அவன் கடன்காரனாக ஆகிறான். ஈக்குவாலிட்டி பிரச்சனையா இருக்கு, அதனால செய்ய வேணாம். கடன் படுறான். ஸ்டேட்டஸ் அடிபடுது, சொசைட்டில ஸ்டேட்டஸ் ஆனது அடிபடுது. சொல்லுங்க அடுத்து. இப்போ நான் உங்களுக்கு மொய் வைக்கிறேன் அப்படின்னா அதை நீங்கள் திருப்பி எனக்கு செய்யலை அப்படிங்கிறப்போ நீங்கள் அவ்வளோ பேச்சுக்கு ஆளாகிறீங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அந்த இடத்துல அந்த ரிலேஷன்ஷிப் பேச்சுக்கு ஆளாகிறது. ஆமாம், கண்டிப்பாக. இப்போது நான் செஞ்சிருப்பேன், எப்பயோ செஞ்சுருப்பேன். அதை நீங்கள் இன்றைக்கி வந்து செய்யலைன்னு வச்சுக்கோங்களேன், அன்றைக்கி செஞ்ச மார்க்கெட் ரேட் வேறையாக இருக்கும், இன்றைக்கி செய்கிற மார்க்கெட் ரேட் வேறையாக இருக்கும். வந்திருக்கான் பாரு, இதை வைக்கிறதுக்கு அங்கேருந்து வந்திருக்கான் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மொய்க்காக தான் இன்வைட்டே பண்ணுறாங்க. நான் செஞ்சுருக்கேன், அதை திருப்பி வாங்கணுமா இல்லையா, அதுதான் இன்னைக்கு நிலைமைக்கு வைக்கிறதே மொய்யை கலெக்ட் பண்ண. கண்டிப்பா இன்னைக்கு அப்படிதான் சார் இருக்கு. மொய்ன்றது ஒரு கிஃப்டா தான் வருது அந்த இடத்துக்கு. சிறுசோ அன்பளிப்பா வருது. அது வரும்போது பையனுக்கும் பொண்ணுக்கும் அது போய் சேரும்போது அது ஒரு உதவி தொகையா தான் உங்களுக்கு போகுதே தவிர அது ஒரு கட்டாயமாக படவில்லை. இந்த பணம் வந்து அந்த கல்யாணம் பண்ணிக்க போற தம்பதிக்கு ஒரு உதவி தொகையா தான் போகுது. அவங்க அடுத்த வாழ்க்கை நடத்த இது உதவுது. பையனுக்கும் பொண்ணுக்கும் ஒரு உதவி தொகையா தான் போகுதே தவிர அவங்க ஃபியூச்சருக்கு அது ஒரு
சேவிங் டெபாசிட் மாதிரி தான் போகுதே தவிர இதை வந்து கட்டாயமாக நீங்கள் செய்யுங்கன்னு எந்த கல்யாணத்துலேயும் எந்த பேரண்ட்ஸும் கேட்டதில்லை சார். நீங்கள் வாங்க என் பொண்ணு மாப்பிள்ளையே ஆசீர்வாதம் பண்ணிட்டு போங்கன்னு தான் இது வரைக்கும் சொல்லிட்டு இருக்கோம். ஓகே கொடுங்க. பேராவூர்லேருந்து வரேன். எங்கள் ஊரில் வந்து எப்படின்னா வருஷத்தில் 3 மாதம் ஆனி ஆடி ஆவணி இந்த 3 மாதம் எங்கள் ஊரில் மொய்ன்றது திருவிழா மாதிரி நடக்கும். இப்போ போன வருஷம் ஒருத்தவங்க மொய் பிடிச்சாங்க, 10 கோடி ரூபா பிடிச்சாங்க. 1500 கிலோ கறி போட்டு 10 கோடி ரூபா பிடிச்சாங்க. அப்போ அந்த 10 கோடி ரூபா வந்து வட்டி இல்லாத கடன் தான். இப்போ நம்ம போய் ஒரு பேங்க்லேயே போய் எடுக்க போனோம்னா அப்போ அந்த பேங்க்கில் போய் அந்த 5 வருஷத்துல அடுத்த வருஷமே அந்த பேங்க்கில் பணம் வட்டியோட கட்டுற மாதிரி இருக்கும். அது எங்களுக்கு ஒரு தொழிலுக்கு ஒரு வட்டி இல்லா கடனாக, வட்டி ஒரு இல்லா உதவியாக இது நம்ம வழக்கத்தில் இருக்கிறதுனால வாழ்க்கை நடத்த உதவுதுங்கிறீங்க. மொய்ங்கிறது வந்து பாரம்பரியமாக இருக்கக்கூடிய ஒரு வழக்கம். அந்த பாரம்பரியமான வழக்கத்தை மாற்றுவதற்கு யாருக்கும் அதிகாரம் கிடையாது. ஒரு கல்யாணம் வைக்கிறீங்க, அந்த கல்யாண வீட்டுக்கு போகிறீங்க, அவங்க பணமாட்டு எந்த ஒரு பொருள் கொடுத்தாலும் அது மொய்யா மொய் இல்லையா? அது கிஃப்டாக இருந்தாலும் சரி, பரிசாக இருந்தாலும் சரி, அது நாங்கள் காசு கொடுத்து வாங்கி தானே உங்களுக்கு கிஃப்டாக்கு வழங்குறோம். அது மொய் தானே, அது மொய்யிலேன்னு உங்களுக்கு மறக்க முடியாது. மொய் வைக்கிறதும் வாங்குறதும் ஒரு மனுஷனை பார்த்தீங்கன்னா கடனாளி, 2 பேரையுமே கடனாளி தான் ஆக்குது. கஷ்டப்பட்டு இப்போ நான் வந்து உங்கள் விஷயத்தில் ஒரு 500 ரூபாய் நான் வச்சுட்டேன்னா திரும்ப 1500 அவங்க வைப்பாங்க அப்படின்ற எதிர்பார்ப்பு என்னுள்ள ஏற்படும். அவங்க என்ன பண்ணுவாங்க, 500 ரூபாய் வச்சுட்டாங்களே, நம்ம 1000 ரூபாய் வச்சாதான் நம்மளுக்கு மதிப்பு அப்படின்ற ஒரு கஷ்டம் அவங்களுக்கும் கொடுக்கும். எங்களுக்கும் கஷ்டம், அவங்களுக்கும் கஷ்டம். கடனாளி ஆகவும் வேண்டாம், அவங்கள ஏற்படுத்தவும் நம்ம வேண்டாம். ஸோ கீழே எல்லாருமே ஒரு திருமணம், காதணி விழா, எல்லா விழா வைக்கும்போது கீழே ஒரு அடிக்கோடிட்டு வச்சிடணும், மொய் வைத்து என்னை கடனாளி ஆக்கி விடாதே அப்படின்னு சொல்லி ஒரு வாசகம் எழுதிட்டாங்கன்னா எல்லாருமே நல்லா இருக்கலாம் அப்படின்றது என்னோட கருத்து சார். அப்படி உங்க வீட்ல அப்படி ஏதாவது பத்திரிக்கையில சார் நான் வாங்கவே இல்லை சார். நான் என் பிள்ளைகளுக்கு சின்ன விசேஷம் வச்சதுனால எல்லா பக்கம் மானசீகமா இல்லை போய் நான் அழைச்சதே எப்படின்னா சாப்பிட்டுட்டு மனசார வாழ்த்துங்க அது போதுன்னு. அதுக்கு மேல அவங்க அன்பின் வெளிப்பாடா அவங்க கொண்டு வந்து கொடுத்ததை நான் தடுக்க முடியாது. அது நான் ஒண்ணு பண்ண முடியாது சார். இதான் சொல்றேன் மொய்ன்னு. யாருமே மொய் வந்து நீங்க கேட்டு வைக்கிறது இல்ல, அவர்களாட்டு வைக்கிறது சார். அது கேட்டு வைக்கிறது இல்ல, நீங்க எதிர்பார்ப்பீங்க வச்சு போட்டு அவன் 1000 ரூபாய் வச்சிருக்கோம், 1500 ரூபாய் பின்னாலேயே கொண்டு வருவான், நம்ம எப்படா விசேஷம் வைக்கலாம், எப்படா கூப்பிடலாம் நீங்க நினைப்பீங்க. என்னுடைய மாத வருமானம் 25,000. என்னால் இன்றளவுக்கும் 20,000 மொய் செய்ய முடியும். காரணம், நாளைக்கு என்னுடைய திருமணத்திற்கு நிச்சயமாக திரும்ப செய்ய போகிறார்கள். 25,000 சம்பளம் வாங்கினா கூட 20,000 செய்ய முடியும். செய்யறதுக்கு நான் தயாரா இருக்கேங்க. ஏன்னா திரும்ப வர்றதுக்கு அந்த பணம் திரும்ப வருங்கிற நம்பிக்கையில நிச்சயமா இருக்கு. இவங்களுக்கு அந்த அன்பின் வெளிப்பாடு எப்படி இருக்கும்னா, எனக்கு திரும்ப அவர்கள் 40,000 செய்வார்கள். இதை நான் எதிர்பார்த்து செய்யல. இந்த இடத்துல இதுல எதிர்பார்ப்பே கிடையாது. நல்லா தெரிஞ்சுங்க. நான் அவர்கள் வெளிப்பாடாக நான் எதிர்பார்க்காமல் செய்கிறேன், ஆனால் திருப்பு வரும் என்று நம்புகிறேன். அததான் சொல்றேன், 2 மடங்கா வரும்னு தெரிஞ்சுதான் வேண்டாங்கிறாங்க. ஏதோ என்னுடைய குடும்ப சூழ்நிலை, நான் வறுமையில் இருக்கிறேன், எனக்கு உதவி செய்யறதுக்காக ஒருத்தவங்க பண்றாங்க, நான் அதை அவங்களுக்கு திரும்பி செய்யறேன். இந்த மொய் வைப்பதனால் உறவு முறிஞ்சிருக்கா சார்? எனக்கு நடந்திருக்கு சார். சொல்லுங்க. நான் 8 வருஷத்துக்கு முன்னாடி திருமணம் செஞ்சேன். அப்போ வந்து 1 பவுன் நகை செஞ்சாங்க, வெறும் 22,000 ரூபாய். இன்னைக்கு அவங்க ஃபங்க்ஷன் வைக்கிறாங்க, எனக்கு 2 பவுன் வேணுங்கிறாங்க. இன்னைக்கு நாம் எடுக்கும்போது 1,20,000 ரூபாய் வருது. இல்ல அன்னைக்கு வாங்கினா அதே 1 பவுன் வந்து இன்னைக்கு அந்த விலைக்கு உயர்ந்துருச்சு இல்லையா? இல்ல, நாம என்ன காரணம்னா அன்னைக்கு நாம திருமணம் செய்யும் போது அந்த நகையெல்லாம் நாம வித்துடுறோம், செலவு பண்ணிடுறோம். நாம் அதை சேமிக்கல, நாம் வந்து பேங்க் வச்சு நடத்தல. இவங்க சொன்னாங்க இல்லையா, நான் வந்து 20,000 ரூபாய் செஞ்சா 40,000 ரூபாய் வருது. நாம வந்து வட்டி பிசினஸ் பண்ணல. நாம 20,000 ரூபாய் கொடுத்தா நாளைக்கு கந்து வட்டி நாம விடல. இன்னைக்கு 64,000 ரூபாய் போட்டு நாம அது 1 பவுன் இல்லை, அவங்க எதிர்பார்க்கறது நான் 1 பவுன் செஞ்சேன், நீங்க 2 பவுன் செய்யணும்னு எதிர்பார்க்குறாங்க. என்னுடைய தங்கை தான், வேற யாரும் இல்லை, செஞ்சாங்க. திருப்பி நான் வந்து 2 பவுன் செய்யலன்னு சொல்லி பிரச்சனை ஆகி உறவு முறிஞ்சிடுச்சு. 1. 2வது இன்னொரு விஷயம் என்னன்னா, என்னுடைய திருமணத்துக்கு யாருமே மொய் செய்யக்கூடாதுன்னு நான் சொன்ன கட்டாயப்படுத்தி பாதி பேர் திருமணத்துக்கு வரவே இல்லை. என்னன்னா, நான் இன்னைக்கு அவனுடைய திருமணத்துக்கு போய் 1 பவுன் செஞ்சேன்னா நாளைக்கு அவன் 2 பவுன் எடுத்துட்டு வருவாங்கிறதுக்காக தான் நான் திருமணத்துக்கே போறேன். நான் அவனை வாழ்த்துறதுக்கெல்லாம் போல, அதாவது மனசார வாழ்த்தெல்லாம் யாருமே போகல. அங்கே போய் நாம் இன்னைக்கு 1 பவுன் செய்கிறோம், நாளைக்கு நமக்கு 2 பவுன் வரணும். இந்த மொய்ங்கிற ஒரு காரணத்தால் பல கணவன் மனைவிக்கிடையே சண்டை நடந்துக்கிட்டே தான் இருக்குது கடைசி வரைக்கும். என்ன காரணம்னு சொல்கிறேன்னா, இன்னைக்கு என்னுடைய திருமணம், நான் என்ன எடுத்துக்கிறேன், என்னுடைய திருமணம் நடந்துச்சு, யாரோ நகை செஞ்சுட்டாங்க, ஓகே. இப்போ திரும்ப என்னுடைய மனைவியினுடைய உறவுகளில் திருமணம் வேறு ஏதோ வீட்டு விசேஷங்கள். அப்போ என் மனைவி என்ன சொல்லுவாங்கன்னா, நம்ம வீட்டு விசேஷத்துக்கு 1 பவுன் செஞ்சாங்க, நாம் 2 பவுன் செஞ்சாதான் கௌரவமாக இருக்கும். அப்போ என்னுடைய வருமானம் பாதிக்கப்படுது, குடும்ப கஷ்டம் ஏற்படுது. நான் அவங்களுக்கு வந்து போயிட்டு நிறைய பவுன் செஞ்சுட்டு நான் கஞ்சி சோறு குடிக்கிறதா இருக்குது வீட்டில். ஒருத்தன் ஏன் சார் திருமணம் செய்கிறான், சந்தோஷமாக வாழதான். ஆனால் திருமணம் செஞ்சதுக்கு அப்புறம் இந்த மொய்யால் அடிக்கடி சண்டை வந்துக்கிட்டே தான் இருக்குது. எவன்லாம் சொந்த பந்தத்தில் திருமணம் செய்கிறானோ, விசேஷம் பத்திரிகை எடுத்துகிட்டு வரானோ, அன்றைக்கி ஒரு சண்டை நடக்கும் வீட்டில். எனக்கு தெரிஞ்ச என்னுடைய நண்பர்
நல்ல ஜாப்ல இருக்காங்க, கவர்மெண்ட் ஜாப் 2 பேருமே. இந்த மொய்யால இன்னைக்கு டைவர்ஸ் ஆகி 5 வருஷமா பிரிஞ்சிருக்காங்க. மொய்யால divorce ஆகியா? மொய்யாலே டைவர்ஸ் ஆயிட்டாங்க. மொய்யை செஞ்சுட்டு ஏன் வந்து எனக்கு செய்யலைன்னு சண்டை போட்ட அனுபவம் யாருக்கு இருக்கு? யார் வீட்டு அந்த நோட்டு போட்டிருப்பாங்க, செய்யாட்டின்னு வச்சுக்கோங்களேன், அந்த ஒரு முட்டை மாதிரி போடுவாங்க எங்கள் இதில். வரிசையை இவங்கவுங்க இவ்வளோ செஞ்சுருக்காங்க, செய்யாதவங்கள ஒரு குறிப்பிட்ட இவங்களை வச்சுட்டு நான் இவ்வளவு செஞ்சுருக்கேன், நீ வந்து ஏன் செய்யலை அப்படின்னு வீட்டுக்கு ஆள் அனுப்பி இன்னும் கூட இருக்குது. இந்த இல்ல விழா, வசந்த விழா, மொய்யை எப்படி வசூல் பண்ணுறதுன்றக்காண்டியே வசந்த விழா, இல்ல விழா, அப்படி இல்லையா வெறும் கடா வெட்டி சாப்பாடு போடுற பழக்கம் இன்னி மதுரை சைடில் இருக்குது. எங்கள் பக்கம்லாம் குறைஞ்சது 5001, 10,001, 30,001, 50,001 இப்படி தான் செய்வாங்க. நான் செஞ்சுருக்கேன்ல, நீ ஏன் செய்யலை? அந்த 30,000 10,000 கூட வட்டி போட்டு கேட்பாங்க. நீங்கள் வைக்க வேணாங்கிற இடத்துல தான் இங்கே வந்து உட்கார்ந்துருக்கீங்க. ஆனால் என்ன நிர்பந்தத்துக்கு போய் வைக்க வேண்டிய சூழல் வருது? சாப்பாடு விஷயத்தில் அந்த மாதிரி நிர்பந்தத்துக்கு ஆளாகிறோம். அதாச்சும் அவங்க வந்துட்டு நம்ம ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகிறோம்னா அங்கே சாப்பாடு இப்போலாம் வந்துட்டு இலை போட்டோன்னே அந்த இலையோட ரேட்டே வந்துட்டு ஒரு 600 ரூபாய் வந்து 800 ரூபாய், அந்த மாதிரி 4-5 ஸ்வீட் வகைகள், 4-5 பொரியல் வகைகள், அந்த மாதிரி வெரைட்டிஸ் நிறைய வச்சு இலை ஃபுல்லாக வச்சிடுறாங்க. அப்போ நம்ம சாப்பிடும்போது அது தோணுது, ஓ இது ஒரு இலை எப்படியும் 600 ரூபாய் இருக்குமோ, 700 ரூபாய் இருக்குமோ, நம்ம வந்துட்டு மூலிகை ஒரு 200 ரூபாய் தான் கொண்டு வந்திருக்கோமே, அங்கே ஒரு கில்ட்டி ஃபீலிங் நமக்கே உருவாகுது. அதாவது ஒரு விருந்து அம்பல் வந்து ரொம்ப பிரமாதமாக பண்ணும்போது இவ்வளவு செலவு பண்ணியிருக்காங்க, இதுக்கு போய் நம்ம இவ்வளோ காசு கொடுக்குறோமேங்கிற உங்களுக்கு குற்ற உணர்ச்சி ஆகுது, நமக்கே உண்டாகுது. சார். எம்டிஎம் சார், நீங்கள் சொல்லுங்கள், இந்த விவாதத்தை தொடர்ச்சியாக ரொம்ப நேரம் நீங்கள் பார்த்துட்டு இருந்தீங்க. இந்த மொய் அப்படிங்கிற இந்த ஒரு கலாச்சாரம் வந்து எப்போ நம்மளுடைய தமிழ் கலாச்சாரத்துக்குள்ளே வந்துச்சு? ஏன்னா உலக அளவில் ஒரு மொய்ங்கிற கல்ச்சர் வந்து இருக்கா வெளிநாடுகளில்? இப்போ நம்ம கல்ச்சரில் தான் இது வந்து மேலோங்கி இருக்கா? மொய் அப்படிங்கிறத பரிசு பொருள் அப்படின்னு வச்சுக்கலாம். பரிசு பொருள் பொருளாதாரம் அப்படின்னு நம்ம சொல்லணும். இது வந்து கிஃப்ட் எக்கானமி இல்லாத தொல்குடி சமூகங்களே இல்லை. இதனுடைய அடிப்படை என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, அன்பளிப்பு அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அதாவது அன்பின் அளிப்பு அப்படின்னு ஒன்று மனிதனுக்கு சாத்தியமே இல்லை. அதாவது எதையுமே அவன் வந்து எதையும் எதிர்பார்க்காம இன்னொரு ஆளுக்கு கொடுக்கறது இல்லை. கொடுக்கும்போது என்ன ஆயிடுது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, பரிசு பொருளாதாரத்தினுடைய சுழற்சி ஆரம்பிச்சிருது. நான் ஒன்று அன்பளிப்பாக வாங்கிட்டேன்னா நான் உங்களுக்கு கொடுத்தே தீர வேண்டும் அப்படிங்கிற கட்டாயம் என் மனசுக்குள்ளே இருக்கத்தான் செய்யும். கொடுக்கல் வாங்கல், மன உறவுகள், எல்லாருமாக சேர்ந்து திருவிழாக்களை கொண்டாடுதல், எல்லாருமாக சேர்ந்து விருந்துண்ணுதல் அப்படின்னு இருக்கக்கூடிய பல சமூக நடவடிக்கைகளில் இந்த மொய்ன்னு நம்ம சொல்கிறது பரிசு கொடுத்து பரிசு வாங்கிக்கிறது அப்படிங்கிறது ஒரு பழக்கம்தான். இதனுடைய முக்கியமான அம்சம் என்ன அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா, அது என்றைக்குமே நான் உங்களுக்கு ஒரு பரிசு கொடுக்குறேன் அப்படின்னா அந்த பரிசு நமக்கு இடையில் இருக்கக்கூடிய உறவு இருக்கு இல்லையா, அதனால் ஏற்படக்கூடிய உறவு சமமானதாக இருக்கிறது இல்லை. ஏன்னு பார்த்தீங்கன்னா, அது வந்து ஒரு டாக்டருக்கும் ஒரு பேஷண்ட்டுக்கும் இடையில் இருக்கிற மாதிரியான ஒரு உறவு. எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நான் ஒரு பேஷண்ட் அப்படின்னு வச்சுக்கோங்க, நீங்கள் டாக்டர் அப்படின்னு வச்சுக்கோங்க. நான் உங்களுடைய நேரத்தை நான் வந்து உங்களுக்கு ஃபீஸ் கொடுத்து வாங்குகிறேன். ஆனால் நீங்கள் வந்து என்ன செய்கிறீங்க, என்னோடய நோயை குணப்படுத்திடுறீங்க. இந்த நோயை குணப்படுத்தினதும் நான் கொடுத்த ஃபீஸும் என்றைக்குமே சமமாக இருக்க முடியுமா? சமமாகவே இருக்க முடியாது. அது மாதிரி தான் ஒரு பரிசுக்கும் இன்னொரு பரிசுக்கும் இடையில் இருக்கக்கூடிய உறவு வந்து ஒரு இம்பேலன்ஸ்லேயே தான் இருக்கும். அதனால தான் எல்லோரும் சொல்கிறாங்க, நான் 500 ரூபா வாங்கினேன், 1 பவுன் வாங்கினேன், அதுக்கப்புறம் 5 வருஷம் கழித்து அந்த ஒரே பவுனை நான் 5 பவுனாக திருப்பி கொடுக்க வேண்டியிருக்கு, அந்த அளவுக்கு விலை ஏறிடுது அப்படின்லாம் சொல்கிறதுக்கான காரணம் என்னென்னா, அடிப்படையிலேயே இந்த பொருளாதார நடவடிக்கை இருக்கு இல்லையா, இந்த பரிசு பொருளாதாரத்தில் ஏற்படக்கூடிய பரிமாற்றம் ஒரு சமமின்மையை கொண்டிருக்கு. இந்த சமமற்ற பரிமாற்றமாக இருக்கிறதுனால தான் அது என்றைக்குமே ஒரு திருப்தியையும் தராது. அது திருப்தியை தராததுனால அது தொடர்ந்து நீடிச்சுட்டே இருக்கும். ஒரு சமூக வாழ்க்கை அப்படின்னு இருக்கிற வரைக்கும் அது இருந்துக்கிட்டே தான் இருக்கும். அதே சமயத்தில் அதுவே ரொம்ப இறுக்கமாகி போச்சுன்னு வைங்க, ஒரு அந்த சமூக நடவடிக்கையே எல்லாரையும் மூச்சு திணற வைக்குதுன்னு வைங்க. எப்படா இப்படி ஒரு மாதத்துக்கு 5 கல்யாணம் அழைப்பு வருது, 7 காது குத்து வருது, இப்படியே கொடுத்துட்டே இருந்தால் கடன் வாங்கியா கொடுக்க முடியும் அப்படிங்கும்போது அந்த சமூக பழக்கம் உடைவதற்கான வாய்ப்பும் இருக்கத்தான் செய்யும். அது உடைஞ்சு திரும்ப இன்னொரு சமயத்தில் ஆரம்பிக்கும். இது ஒரு சுழற்சியில் போய்கொண்டே இருக்கக்கூடிய ஒன்றாகத்தான் இருக்கும். அப்போ பரிசளிப்புகள் இல்லாத சமூகம் அப்படின்னு ஒரு சமூகமாக இருக்க முடியாது. டேக்அவேவா இவங்களுக்கு சொல்கிற ஒரு விஷயமாகவும் அதே மாதிரி அவங்க எதை மாற்றிக்கிற ஒரு விஷயமாவுமே சொன்னீங்கன்னா ஒரு டிப்பாக அவங்க எடுத்துகிட்டு போவாங்களே.
இல்லை இதில் ஆரோக்கியமானது ஆரோக்கியமற்றது அப்படிங்கிற ஒரு ஜட்ஜ்மெண்டல் இதெல்லாம் கிடையாது. அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. அவங்க தே ஆர் ஃப்ரீ டு சூஸ். தே ஆர் ஃப்ரீ சிட்டிசன்ஸ் ஆஃப் த கண்ட்ரி. அவங்க என்ன வேணுனாலும் டிசைட் பண்ணலாம். நான் இதை ஃபாலோ பண்ணுவேன், ஃபாலோ பண்ணாமல் இருப்பேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு அவங்களுக்கு உரிமை இருக்குது. இவங்க அப்போ இழக்கிறது எதுவுமே இல்லையா சார் இதை ஃபாலோ பண்ணுறதுனால? நத்திங். யாருமே எதையுமே இழக்கிறது. நம்ம அதாவது இப்போ வந்து இப்போ சில பாரம்பரியங்களை வந்து நம்ம விட்டுறவே முடியாது. இப்போ உதாரணத்துக்கு இப்போ நம்ம வந்து முதியோர்களை நம்ம வந்து பாதுகாத்து வீட்டில் பத்திரமா வச்சு பாதுகாக்கிறது நம்மளுடைய பாரம்பரியம் அப்படின்னா அதை விட்டுற முடியுமா அப்படின்னா நோ. ஆனால் பரிசு பொருளை வந்து கொடுக்கலாமா வேண்டாமா அப்படிங்கிறத வந்து நான் டிசைட் பண்ணுவேங்கிறதுக்கு வந்து எஸ், நீங்கள் வந்து டிசைட் பண்ணலாம். அது ஒன்றும் பெரிய இது வந்து அவ்வளோ எசென்ஷியல் கிடையாது. இதில் வந்து இந்த சைடு அந்த சைடு இதெல்லாம் கிடையாது, எல்லாமே சரிதான். ஆனால் இதனுடைய தன்மை என்ன அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். ரொம்ப சிறப்பாக சொல்லிட்டீங்க சார், ரொம்ப சந்தோஷம். இந்த நிகழ்ச்சியில் வந்து சிறப்பு விருந்தினராக சிறப்பான உங்களுடைய பதில்களை 2 பேருக்குமே கொடுத்தீங்க. ரொம்ப நன்றி சார், ரொம்ப சந்தோஷம். மொய் விருந்து என்பது புதுக்கோட்டை மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு பெரிய செலிப்ரேஷன் தான் சார். அங்கே பேராவூரணி, இந்த தஞ்சாவூர், இந்த மாவட்டங்கள் எல்லாம் இந்த மொய் விருந்துகள் அப்படின்னு பார்த்தா இந்த 10 கோடி 5 கோடி 2 கோடி 1000 கடா 10,000 கடா இந்த அளவுக்கு இப்போல்லாம் போயிட்டுருக்கு, ட்ரெண்ட் ஆகிட்டு வந்து. அதாவது இதை ஒரு வட்டி இல்லா கடனாகவோ இல்லை வந்து இந்த மாதிரி ஒரு விழாக்கள் செய்வதன் மூலிமா, அந்த மொய் விருந்து மூலிமா நம்ம பொருளாதாரத்தை ஒரு பிஸ்னஸை நான் வந்து ஒரு ஏற்றத்துக்கு போகணும் அப்படின்னா நான் கடன் வாங்கினா எனக்கு பெரிய சுமை, அதனால என்னுடைய சொந்த பந்தங்கள், உற்றார் உறவினர்கள், நண்பர்கள்ட்ட வாங்கணுங்கிற வழக்கமா, இல்லை இது ஒரு கெத்தாவோ, இல்லை இதை நான் செய்கிறேன் வருஷம் நான் அப்படி ஒரு விழா பண்ணுறேன், இதை நான் யாருன்னு காட்டுறேன் கெத்தா, இது எதுக்காக நடக்குதுன்னு நினைக்கிறீங்க? அதுக்கு முன்னாடி ஒரு சில விஷயங்களை சொல்லிவிட்டு நான் நீங்கள் கேட்டதுக்கு நான் அப்புறம் வர்றேன். எல்லா மொய்யும் ஒன்றும் கிடையாது. மொய்யிலே பல விஷயம் இருக்குது. இங்கேயும் இந்த சைடு பேசின நிறைய பேர் பார்த்தீங்கன்னா செய்முறைக்கும் மொய்க்கும் வித்தியாசம் தெரியாமலே சில பேர் பேசினாங்க. ஒருத்தர் சொன்னார், இந்த மாதிரி நான் 1 பவுன் போட்டப்போ 20,000, இப்போ 2 பவுன் கேட்குறாங்க. அதேமா பார்த்தீங்கன்னா அவங்க அக்கா தங்கச்சி அந்த மாதிரி ரொம்ப மிக நெருங்கின உறவுக்குள்ளே இருக்கதா இருக்கும். தாய் மாமா செய்கிற அதெல்லாம் செய்முறை, அண்ணன் தம்பிக்குள்ளே செய்கிறது. தாய் மாமா வந்து அந்த அக்காவோட பொண்ணுக்கோ இல்லை தங்கச்சியோட பொண்ணுக்கோ செய்கிறது, இதெல்லாம் செய்முறை. மொய்ன்றது என்னன்னு கேட்டிங்கன்னா, கல்யாணத்துக்கு நான் உங்களை கூப்பிட்றேன், ஆரியை கூப்பிட்றேன், நீங்கள் வர்றீங்க, ஒரு 500 ரூபாய் 1000 ரூபாய் செய்கிறது, அதுதான் மொய். ஆக்சுவலாக அவங்க சொன்னது நிறைய பேர் கன்ஃபியூஸ் ஆகி அந்த சைடில் பேசுனது செய்முறை. செய்முறை கண்டிப்பாக தவிர்க்கப்படணும். வரதட்சணையும் செய்முறை தான். அந்த பொண்ணுக்கு வந்து ஒரு 100 பவுன் போடுறது, 50 பவுன் போடுறது, அதுக்கப்புறம் கட்டி கொடுத்ததுக்கப்புறம் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கையில் போய் செய்முறை செய்கிறது, அதுதான் சுமை. மொய் வந்து நல்ல விஷயம். மொய்ங்கிறது மங்கள காரியத்துக்கு மட்டும் இல்லை, இறப்புக்கு மொய் உண்டு. இறந்தவங்க வீட்டில் பார்த்து இறப்புக்கு மொய் உண்டு. அந்த மொய்யை வந்து திரும்பி செய்யவே கிடையாது. அவங்க துக்கத்தில் நான் பங்கெடுக்கிறேன், திடீர்னு அவங்களை ஒரு அந்த பிரேதத்தை எடுத்து போடுற செலவு இருக்குமோ இல்லாதவங்க இல்லை நம்ம போய் கொடுக்குறது அவங்களோட பொருளாதார சுமை. கல்யாணம் கூட பிளான் பண்ணிடுவாங்க, கடன் வாங்கலாம். இறப்பெல்லாம் நீங்கள் எதிர்பார்க்கவே முடியாது. அந்த நேரத்தில் அவங்க சுமையை நான் பகிர்ந்துக்கிறேன்னு கொடுக்கக்கூடியது அதுவும் ஒரு கைண்ட் ஆஃப் மொய் தான். அதனால இதில் எது தவிர்க்கப்பட வேண்டியதுங்கிறதுல நமக்கு முதல்ல ஒரு தெளிவு வேணும். இப்போ நீங்கள் கேட்ட கேள்விக்கு வரேன். எங்கள் மாவட்டங்களில், அதாவது புதுக்கோட்டை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஆலங்குடி, அறந்தாங்கி இந்த பகுதி, தஞ்சை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பேராவூரணி, பட்டுக்கோட்டை இந்த பகுதிகளில் மொய் விருந்துனே ஒன்று நடத்துவாங்க. ஆமாம் ஆமாம். இது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது ஆரம்பத்தில் எப்படி வந்ததுன்னு கேட்டிங்கன்னா, இது வந்து ரொம்ப காலங்காலமாக ட்ரெடிஷனலாக இல்லை, ஒரு சமீப காலங்களில் ஆரம்பிச்சது தான். நீங்கள் 1991 வரைக்குமே பார்த்தீங்கன்னா, அதுக்கு முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் நம்ம வந்து நம்முடைய மாநிலத்தில் எல்லாம் பொறுத்தளவில், இன்னும் பர்டிகுலர்லி எங்கள் டெல்டா மாவட்டத்தில் எல்லாம் பொறுத்தளவில் விவசாயம் சார்ந்து தான் எல்லாருக்கும் பொருளாதாரம். அவங்கவுங்களுக்கு 2 ஏக்கரோ 4 ஏக்கரோ 5 ஏக்கரோ 10 ஏக்கரோ இருக்கும், விவசாயம் பண்ணுவாங்க, அதில் வாழ்ந்துட்டு இருந்தோம். இந்த 91க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா எல்லாமே கமர்ஷியலாக மாறி போச்சு. இப்போ நான் பார்த்தீங்கன்னா ஓரளவு வசதியான வீட்டில் தான் பிறந்தேன், புதுக்கோட்டையில் ஒரு நல்ல வசதியான வீட்டில் தான் பிறந்தேன். ஆனால் நான் படித்தது கவர்மெண்ட் ஸ்கூலு. எனக்கு ஆக்சிடென்ட் ஆனப்போ நான் போய் அட்மிட் ஆனது வந்து அந்த நேரத்தில் வந்து கவர்மெண்ட், நான் சொல்கிறது 90கள். அப்போ எல்லாமே பார்த்தீங்கன்னா வசதியானவராக இருப்பார், அவர் பஸ்ஸில் தான் ஏறி போவார், ஊரில் பெரிய மனுஷனாக இருப்பார், பஸ்ஸில் ஏறி தான் அடுத்த ஊருக்கு போவார். இன்றைக்கி சாதாரணமாக இருந்தால் கூட காரை வாங்கி ஒரு லோன் போட்டாவது காரை வாங்கி வைக்கிற அளவுக்கு எல்லாமே மாறி போச்சு, பொருளாதார முறைகள் எல்லாம் மாறி போச்சு. அப்போ பார்த்தீங்கன்னா இன்னும் 90கள் எல்லாம் யாரும் பேங்க்குக்கெல்லாம் பெருசாக பழகலை. அதனால என்ன பண்ணாங்கன்னா, அப்போ வச்ச கான்செப்ட் தான் அந்த மொய் விருந்து. அவங்க வச்சுட்டு உறவினர்கள்ட்ட பணம் வாங்கி அதை வச்சு தொழில் பண்ணி முன்னேறினவங்க நிறைய பேர், இழந்தவங்களும் நிறைய பேர். ஆனால் ஓவராலாக பார்த்தா அது ஒரு வேளை நல்ல கான்செப்ட் தான் வச்சுக்கிங்களேன். அந்த மொய் விருந்து வச்சு பத்திரிக்கை வைக்கையிலே நமக்கே தெரியும், மொய் வைக்கிறதுக்காக தான் இவர் நமக்கு வைக்கிறாருங்கிறது தெரியும். போகிறது போகாததுங்கிற ஒரு ஆப்ஷன் நம்மகிட்ட இருக்குது. அங்கே போய் 5000 வைக்கிறது, 10,000 வைக்கிறது, 1,00,000 வைக்கிறது, 50,000 வைக்கிறது ஏன் விருப்பம், அது வந்து எனக்கு கம்பல்ஷன் கிடையாது. ஆனால் என்ன ஒன்றுனா, நான் போய் உங்களுக்கு 5000 10,000 வச்சுட்டேன்னா நாளைக்கு வைக்கையில் நீங்கள் வந்து திருப்பி கொடுக்குறாப்புல இருக்கும். கிட்டத்தட்ட ஒரு வட்டி இல்லா கடன் அது.
இது வந்து நல்ல கான்செப்ட். சார் நீங்கள் வந்து ஒரு MBA ஃபினான்ஸ் பண்ணியிருக்கீங்க. இந்த மொய்யை வந்து ஒரு பொருளாதார ரீதியாக அணுகணும்னா இவங்களுக்கு என்ன மாதிரியான ஒரு டிப்பாக சொல்லுவீங்க? சரியான ஒரு தொழிலை தேர்ந்தெடுத்துட்டு இந்த தொழில் செய்கிறதுக்கு எனக்கு இவ்வளோ பணம் தேவைன்னு முடிவு பண்ணதுக்கப்புறம் அந்த மொய் விருந்து வச்சு அந்த மொய்யை வாங்கினீங்கன்னா சரி. அதாவது இப்போ உங்களுக்கு நடிப்புன்றது ஒன்று பிடிச்சி நீங்கள் வந்திருக்கீங்க. இப்போ என்ன சொன்னீங்க MBA ஃபினான்ஸ்னு, என் பேட்ச்மெட்டர்லாம் வெளிநாட்டில் அங்கங்கே போயிட்டாங்க. நான் டே 1லேருந்தே பாலிடிக்ஸ்குள்ளே வந்தேன். அப்போ நமக்கு பிடிச்சி செய்கிறதுன்னு ஒரு விஷயம் இருக்குது. நீங்கள் அதில் தான் சக்ஸஸ் ஆக முடியும். கிடச்சிச்சேங்கிறதுக்காக செய்கிற எதுலேயுமே நீங்கள் வந்து சக்ஸஸ் ஆக முடியாது. சரிங்களா? ஆகவே முடியாது. மொய் விருந்து வச்சா பணம் கிடைக்குமேங்கிறதுக்காக, பணம் வந்ததுக்கப்புறம் இந்த பணம் வந்துச்சேங்கிறதுக்காக ஏதாவது ஒரு தொழிலை தேடினீங்கன்னா தப்பு. நிறைய பேர் தோக்குற இடம் அந்த இடம் தான். உங்கள் நேரத்தை ஒதுக்கி பிஸியான ஷெடியூலில் வந்து இந்த நிகழ்வுக்கு வந்து ரொம்ப சந்தோஷம் சார். நிகழ்ச்சியோட இறுதி கட்டத்துக்கு வந்தாச்சு. மொய் வைக்க அஞ்சாதவர்கள் வெஸ் மொய் வைக்க அஞ்சுபவர்கள். இது யார் ஜெயிச்சாங்க யார் தோத்தாங்க அப்படின்னு ஒரு நிகழ்ச்சியாக இது இல்லாமல் எதை நோக்கி நம்ம நகரணும் அப்படிங்கிற ஒரு ஆரோக்கியமான விவாதமாக தான் நான் பார்க்குறேன். உலகத்தில் எங்கேயுமே இல்லாத ஒரு சிஸ்டம் நம்ம கல்ச்சரில் தான் இருக்குது. அதுதான் இந்த மொய் கலாச்சாரம். அது இந்த மொய் கலாச்சாரத்துக்கு பின்னாடி இருக்கக்கூடிய பொருளாதார சுழற்சி முறை, செல்வ பகிர்வு இருக்குது. மக்களுக்கு எப்படி உதவி செய்கிறது அப்படின்னா நாமளே கண்டுபிடிச்ச ஒரு சிஸ்டம் தான் இது. நம்ம பண்டைய காலத்தில் பண்ட பரிமாற்றம் தான் இருந்தது. அந்த பண்ட பரிமாற்றம் முடிஞ்சு எப்போ பணமுறைக்கு வந்தோமோ அந்த பணமுறை வந்து நம்ம உதவி செய்யணும், இது எப்படி செய்கிறது கேட்டால் கூச்சப்படுவார். அப்போ அவர் வீட்டுக்கு விசேஷத்துக்கு போய் கையில் இருந்தாங்க 100 ரூபாய் வச்சுக்கோங்க 500 ரூபாய் வச்சுக்கோங்கன்னு மெதுவாக யாரோ ஒருத்தர் அங்கே முன் வந்து கொடுக்க ஆரம்பித்ததுலேருந்து தான் இது நடந்திருக்கும் இல்லைங்களா? அப்போது இது எப்போ ஒரு இடத்துக்கு பிரச்சனையாக மாறுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா குடும்ப உறவுகளுக்குள்ள இதை நிர்பந்தமாகவும் அழுத்தமாகவும் இதை கொண்டு வரணும்னு நினைக்கும் போது தான் பிரச்சனை வருது. ஏங்க உதவணும்னு வந்துட்டு ஏங்க உபத்திரம் பண்ணுறீங்க, எப்போ செய்யலன்னு ஃபோன் போட்டு கேட்குறீங்க, எங்களால் முடிஞ்சால் செய்ய மாட்டோமான்னு ஒரு நம்மளை தர்ம சங்கடத்துக்கு உள்ளாகிற ஒரு நிலைமைகள் வரும்போது அங்கே தான் நம்ம பயப்படுறோம். இந்த நிகழ்ச்சியில் இப்படி ஒரு விவாதம் நடப்பதற்கே ஏன் முக்கியமான காரணமாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அடுத்த தலைமுறை இந்த மொய் கலாச்சாரம் வேண்டுமா வேண்டாமாங்கிற ஒரு தடுமாற்றத்தில் இருக்குது. ஒரு டிரான்சிஷன் ஃபேஸாக தான் இந்த நிகழ்ச்சியே இருக்குது. அதனால தான் நான் சொன்னேன் இதுக்கு தீர்வு சொல்வதை விட ஆரோக்கியமாக இதை எப்படி நகர்த்துவதுங்கிறதா நம்ம விவாதமாக இருக்குது. அதுக்கான உரையாடல் தான் நீங்களும் அழகாக பேசுனீங்க, இங்கிட்டு இருக்கிறவங்களும் அழகாக பேசினாங்க. ஸோ உங்கள் 2 பேருக்குமே என்னுடைய வாழ்த்துக்கள். ரொம்ப நன்றி, ரொம்ப சிறப்பாக பேசுனீங்க. நாங்கள்லாம் வந்து பொய்யோடு வாழ்ந்து பொய்யோடவே படுத்து எந்திரிக்கக்கூடிய ஒரு கூட்டம் வந்திருக்கு. வாழ்க்கையில் ஊறுகாய் மாதிரி பொய் சொல்லாங்க, வாழ்க்கையே பொய்யா சொல்லிட்டு இருக்காங்க. இவங்களோடலாம் எப்படிங்க வாழ்கிறது, இல்லை இவங்களோடலாம் எப்படிங்க ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கிறது? காந்தியோட ஒரு கோட்டு தான் எனக்கு ஞாபகம் வருது, முட்டாளை கூட ஏற்றுக்கொள்வேன் பொய்யனை அல்ல. இன்னைக்கு இந்த கோட்டு நமக்கு ஒத்து வருமா? ஸோ இந்த தலைப்புக்குள்ள நம்ம போயிடலாம். இப்போ இந்த ஃப்ரெண்ட்ஸு கூட போகும்போது பொய் சொல்கிறீர்கள், என்ன பொய் சொல்கிறாங்க சார்? நீங்கள் வேறு சார், தீபாவளி சார், இந்த போன தீபாவளி நான் ரெடி ஆகிட்டேன் சார், சாரி எல்லாம் கட்டி பட்டாசுலாம் வெடிக்கலாம் பயங்கரமாக. அம்மா வீட்டுக்கு போகிறேன்னு போனவன் சார் வரல, டூர் போயிட்டான் சார் 1 வாரமா. நானும் வருவான் ஃபோனு ஸ்விட்ச் ஆஃப், என்னன்னு தெரியலையே. சரி நானும் விட்டுட்டேன், ஃப்ரீயாக நம்பிட்டேன், உண்மையாலுமே அம்மா வீட்டில் இருக்கான். மறுநாள் ஆச்சுன்னு நான் ஸ்டே பண்ணிட்டு வாடான்னு நானே சொல்லிட்டேன். அப்புறம் பார்த்தா தெரியுது சார் அவங்க ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஸ்டோரி போனாங்க வைப்பில் பாட்டிலில். அப்புறம் தான் தெரியுது டூர் போயிட்டான் சார். அப்பவும் 2 நாளில் வந்தானா, 1 வாரம் கழிச்சு வரான் சார். நான் 4 செவத்துக்குள்ளேயே அந்த பட்டாசு வச்சே வச்சுட்டு உட்காந்துருக்கேன் சார். ஏங்க நல்ல நாள் முத நாள் வீட்டுக்கே சொல்லாமல் எப்படிங்க இப்படி போகிறது? நாங்கள் ஊட்டி வரைக்கும் தான் சார் போகிறதா பிளான். சரி எப்படியும் மறுநாள் வந்துடலான்னு ஊட்டி போனோடனே கூடலூர் போகலான்னு பிளான் சார். அங்கேருந்து வயநாடு போயிட்டோம் சார், வயநாட்டிலேருந்து மைசூர் சார். ரிட்டன் இதே மாதிரி ரிட்டன் வரங்காட்டி 1 வாரம் ஆகிப்போச்சு சார். நாங்கள் ஒரு 8 to 9 மெம்பர்ஸ், நாங்கள் எல்லாருமே ஃப்ரெண்ட்ஸ். ஒரு 5 to 6 கேர்ள்ஸ், மீதியெல்லாம் பாய்ஸ். வெளியே போகலான்னு ட்ரிப்பு பிளான் பண்ணுவோம் சார். ட்ரிப்பு பிளான் பண்ணுறப்ப எல்லாருக்கிட்டையுமே கேட்போம், எல்லாருக்கும் ஓகேவா, இந்த டேட் ஓகேவா, இங்கே போகலாம், எல்லாத்துக்குமே ஓகேன்னு சொல்லிடுவாங்க. சொல்லி முடிச்சு கடைசியாக அந்த நாளைக்கு ட்ரிப்பு போகிறோம் அப்படின்னா இன்னைக்கு நைட்டு வந்துட்டு என்ன திடீர்னு ஏதோ பிளான் வந்துருச்சுன்னு தெரில, இல்லை இவர் யாருக்காவது கால் பண்ணிவிட்டு பிளான் வேணும்னு சொல்கிறாரான்னு தெரில. கடைசி நிமிஷத்தில் வந்துட்டு எனக்கு பிளான் இல்லை, எனக்கு வேறு பிளான் இருக்குது, அதனால் என்னால் வர முடியாது அப்படின்னு எந்த ட்ரிப்புக்குமே வந்ததில்லை சார் இது வரைக்கும். ஆக்சுவலாக வந்து அந்த ட்ரிப்பில் பொண்ணுங்க இருந்தாலே பசங்க நாங்கள் எல்லாம் கண்டுப்போம். ஏன்னா எங்கே போனாலும் டே அதை வாங்கிக்குறா, டே இதை வாங்கிக்குறா, நம்ம அப்படியே பர்ஸ் எடுப்போம். நம்ம நினைப்போம் சரி அவங்களே காசு செலவு பண்ணிடுவாங்க, சரி ஏய் நானே பே பண்ணுறேன் டி அப்படின்னு சொல்லி
ஆக்ஷன் பண்ணுறப்பே அவங்க காசு இருப்பாங்க பார்த்துக்க மாட்டாளுங்க. சரி நம்மகிட்டயே வந்து காசு கேட்பாங்களா? மோஸ்ட்லி வந்து இந்த தேட்டருக்கு போனாலுமே கூட பொண்ணுங்க கூட நாங்கள் வேணா போகிறதே இல்லை. பசங்க நான் மோஸ்ட்லி எல்லாருமே அப்படி யாரோட போனாலும் செலவாக தானே செய்யும். இல்லை பசங்க போனால் இப்போ தேட்டருக்குனா போனால் பசங்க 110 ரூபாவில் முடிச்சிருவோம் சார். இன்டர்வல் போனால் கூட போயிட்டு வந்துடுவோம். இன்டர்வலுக்கு போனால் கூட இப்போ பொண்ணு கூட்டினா போனால் செலவு பாப்கார்ன் வாங்கி எல்லாரும் சாப்பிட்டுக்கிறது. ஒரு பாப்கார்ன் கூட வாங்குறது இல்லை. வெளியே வந்து பப்ஸ் வாங்கி சாப்பிட்றது, இல்லைனா ஒரு டீயை குடிச்சு முடிச்சிடுறது. இப்போ பொண்ணு கூட போனால் நம்ம செலவு பண்ணோம், பப்ஸ் வாங்கி தரணும். வாங்கி தரேன்னா நான் அடுத்த நாள் போய் காலேஜில் கேவலமாக பேசுவாங்க. அவங்க கூட போனேன்டி சில்லற பையன் எதுவுமே வாங்கி தர மாட்டேங்கிறான்னு சொல்லி பேசுவாங்க. அதனால எதுக்கு தேவையெல்லாம் பொண்ணு கூட போய் அசிங்கப்படுறது? அதனால போகாம அப்படி பெரிய குற்றச்சாட்டா இருக்கு. இது உண்மையாது சார்? அப்படி இல்லைங்க சார். பிச்சைக்கார பையன்லாம் நாங்கள் சொல்ல மாட்டோம், பட் எதுவும் வாங்கி தரல அப்படின்றத சொல்லுவோம் சார். எந்த பொய் நமக்கு சொல்லும்போது ஒரு குற்ற உணர்ச்சி இருக்கும்? இப்போ பார்த்தீங்கன்னா என் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா நீ ரொம்ப அழகாக இருக்கேன்னு சொல்லுவேன். ஸோ குஷ்பு மாதிரி இருக்கேன்னு சொல்லுவேன். அவளுக்கு கொஞ்சம் சந்தோஷமாயிடல. இப்போ நம்ம புருஷன் நம்மள இவ்வளோ சொல்கிறானே, ஐம் வெரி ஹாப்பி அப்படின்னு சொல்லிட்டு அவன் என்ன பண்ணுவான், உண்மை நம்பி நம்ம மேலே இன்னும் ஜாஸ்தி லவ் வைப்பான். பொய் வந்து உங்களை எங்க எல்லாம் காப்பாத்திருக்கு சார்? நான் ஒய்ஃப் ஏதாவது கேட்டாங்கன்னா சூப்பராக இருக்க, செம்மையாக இருக்க அப்படின்னு சொல்லுவேன் சார். ஏன் அப்படின்னா இப்போ ஒய்ஃப் மேக்கப் பண்ணிட்டு இருப்பா, நான் பார்க்க கூட மாட்டேன். எப்படி இருக்க அப்படின்னு கேட்டால் சூப்பராக இருக்க அப்படின்ட்டுருவேன். ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா, நான் அதை பார்த்துட்டேன் அப்படின்னா நான் எப்படி இருக்கேன், யாரை மாதிரி இருக்கேன். நான் சில பேர் என்னை வந்து காலேஜில் வந்து விக்ரம் மேதா படத்தில் ஸ்ரத்தா ஸ்ரீநாத் நடிச்சிருப்பாங்க, அவங்கள மாதிரி இருக்கேன்றேன். அதெல்லாம் எனக்கு தலைவலிக்கும் கேட்டா. திரிஷா மாதிரி இருக்கேனா அந்த மாதிரிலாம் கேட்டோடனே இன்னும் வெறியாகும். எல்லாத்துக்கும் ஒரு அளவு இருக்கு. செம்மையா இருக்க, சூப்பரா இருக்க, அதுக்காக திரிஷா அவ்வளோலாம் போகக்கூடாது. இது எல்லாமே சால்வ் பண்ணனா ஒரே அதே செம்மையா இருக்கு பிரியா, சூப்பரா இருக்கு பிரியா. ஏன்னா ஒரு ட்ரெஸ் போட்டா அந்த ட்ரெஸ்ஸுக்கு நீ நல்லா இல்லை, அந்த ட்ரெஸ் தான் உனக்கு நல்லா இருக்கு, அந்த மாதிரி எதனா ஒன்று சொல்லி ஆஃப் பண்ணி விட்டுருவேன். சார் இதெல்லாம் இப்பதான் பொய்ன்னு தெரியுது எனக்கு. இல்ல அழகா இல்ல, நான் மாட்டி விட்டேனா கேள்வி? அதுதான் சார் உண்மை. நம்ம ஒய்ஃப்க்கு நமக்கு த்ரிஷா தான், நயன்தாரா தான். ஆமா சார், அழகுதான், அது இல்லைன்னு சொல்ல சார், அழகுதான். திரிஷா மாதிரி இருக்கேனா, திரிஷா என்னை விட அழகா இல்லை நான் அழகான்னு சொல்லும்போது வெறி ஏறும். அவன்கிட்ட கால் பண்ணி வண்டி கேட்டேன், டே இந்த மாதிரி வண்டி கொடுறா, நான் வந்து போயிட்டு வந்து கொடுத்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு. வண்டி கேட்டால் என்ன சொல்லணும்? தர முடியும்னு சொல்லணும், இல்லை முடியாதுன்னு சொல்லணும், இல்லை ஏதாவது ரீசன் சொல்லணும். ஆனால் அவன் ஒரு ஸ்டோரி சொல்கிறான் சார், கேட்கும்போது அப்படியே காற்றுல ஈயத்தை கழிச்சு ஊற்றுற மாதிரி அவ்வளோ ஒரு காண்டாகுது. அவன்கிட்ட 3 வண்டி இருக்குன்னு எனக்கு ஆல்ரெடி தெரியும். அவன் ஃபஸ்ட்டு வண்டிக்கு ஒரு ஸ்டோரி சொல்கிறான், இந்த மாதிரி நம்பர் பிளேட் வந்து பெயின்சி நம்பருக்காக நான் அப்ளை பண்ணியிருக்கேன், வண்டி போய் காட்டணும். அவன் 2000 ரூபா கொடுத்து செயின் ப்ராக்கெட்டே மாற்ற மாட்டேன்னு நல்லா தெரியும் எனக்கு. ஆனால் அதுக்கு இன்னைக்கு தான் நான் கூட்டு போய் காட்டணுமே சொல்லிட்டு அதுக்கு ஒரு 1/2 மணி நேரம் பேசிட்டு சரி பேசுகிறான், கண்டிப்பாக வண்டி கொடுத்துருவான். 2வது வண்டி என்னடான்னு சொல்லிட்டு அடுத்து கேட்போம். நம்ம கேட்கும்போது அதுக்கு வந்து இல்லாத மாமா வந்து ஏதோ BMW பைக் ரிப்பேர் ஆயிடுச்சு, என் வண்டி எடுத்துகிட்டு போயிட்டான்னு சொல்லிட்டு அது ஒரு ஸ்டோரி சொல்லுவான். கடைசியாக எல்லாம் சொல்லிட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடி நீ கால் பண்ணியிருந்தேன்னா நான் வண்டியை கொடுத்துருப்பேன், அதனால தான் வண்டியிலன்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட 1 hour பேசுவான் சார். இல்லை இதை சொல்லும் போதே பொய்ன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருமா? பச்சையா தெரியுது சார். நீ கேட்க மாட்டீங்க? கேட்பேன், நம்புற மாதிரியே இல்லையடா எப்படின்னு சொல்றேன்னா அடிச்சு பேசுவான். இதுதான் உண்மை, உங்ககிட்ட பொய் சொல்லி எனக்கு என்ன ஆக போகுது? கடைசியா தர முடியுமா முடியாதுன்னு கேட்டா முடியாதுன்னு சொல்ல மாட்டான், இல்லைன்னு சொல்ல மாட்டான். எனக்கே ரொம்ப கஷ்டமா இருக்கு, ஃபீலிங்கா இருக்கு, கொடுக்கணும்னு ஆசையா இருக்கு, முடியல பாத்தியா. அப்படியே அவன் பேசுற பார்த்தா நமக்கே நம்புறதா வேணாமா அப்படியே ஒரு ஃபீல் ஆகும். அந்த மாதிரி பேசுவான் சார். வந்திருக்காரு அவரு? அந்த இருக்கான் பாருங்க சார். ஏங்க 3 பைக் வச்சிருக்கீங்க, ஒரு பைக் கொடுத்தா என்னங்க சார்? 200 ரூபாய்க்கு அப்பதான் சார் பெட்ரோல் போட்டு பக்காவா வச்சு வண்டி சர்வீஸ்லாம் விட்டு பக்காவா வச்சிருப்போம். வண்டி எடுத்துட்டு போறாங்க, ஒரு 100 ரூபாய்க்காக பெட்ரோல் போடணும். டீ குடிக்க போறதுக்குலாம் பெட்ரோல் போடணுமான்னு கேளுங்க சார். இதான் ஷாக்குன்னு சொல்லிட்டு 200 ரூபாய் பெட்ரோல் 0 ரூபீஸ்ல வந்து நிற்கும். நம்ம வண்டி எடுத்து போட்டா ஸ்டார்ட் ஆகும். கால் பண்ணி கேட்டா அது ஓ நீ பெட்ரோல் இருந்துச்சுன்னு நினைச்சேன், அதான் கொண்டு போயிட்டு நான் பெட்ரோல் போடல. அப்போ நான் அடுத்தது என்ன சார் பண்றது? அடுத்தது எங்கேயும் போடனா போக முடியாது, அதனால நம்ம பொய்யும் சொல்ல முடியாது சொல்லி சமாளிக்கிறது, அவ்வளோதான். இப்போ உங்களுக்கு லவ் மேரேஜா அரேஞ்ச் மேரேஜா? லவ் மேரேஜ் சார். இந்த பொய் காதலுக்கு முன்னாடி கம்மியா இருந்து கல்யாணத்துக்கு அப்புறமா அதிகமாயிருக்கா? நாங்கள் 5 வருஷம் லவ் பண்ணோம். ஃபர்ஸ்ட் வந்து ஃப்ரெண்டாக இருந்தோம், ஸ்கூல் படிக்கும்போது ஒன்றா தான் படித்தோம். 5 வருஷம் லவ் பண்ணோம். ஸோ ஒரு 5 வருஷமா என்கிட்ட ஒரு பொய்யை மறைச்சிருக்காரு, இன்ன வரைக்கும் என்கிட்ட ஓப்பனாக சொல்லவே இல்லை. 5 வருஷமா ஒரு பையன் மடிச்சிருக்காரு, அது எப்படி உங்களுக்கு தெரியும்? சார் எனக்கு வந்து அவங்க ஃப்ரெண்டு மூலிமா தெரிய வந்தது. நாங்கள் வந்து லவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணது வந்து 2018 இருந்து ஸ்டார்ட் பண்ணோம். 2018 வந்து முடியும் போது 2019 மே மாதம் 8ஆம் தேதி வந்து அவங்க வீட்டில் நான் அவங்ககிட்ட வந்து ஃபோன் கொடுத்துருந்தேன். அந்த ஃபோன் வந்து மாட்டிக்கிச்சு வீட்டில். அந்த ஃபோன்லேருந்து எனக்கு அவங்க வீட்டிலேருந்து அவங்க அண்ணா வந்து மெசேஜ் பண்ணி இவங்க பேசுகிற மாதிரியே என்னை வாங்க அப்படின்னு சொன்னாங்க. நான் இவங்க தான் பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் அவங்க வீட்டான போய் நிற்சேன். அவங்க வீட்டான நிற்கும் போது இந்தாட்டு ஒரு 2 பேர் இந்தாட்டு ஒரு 2 பேர் சுற்றி வளைச்சாங்க. சுற்றி வளைச்சு சரியான அடிங்க சார். சும்மா அவங்க அண்ணா, அவங்க அப்பா, அவங்க பக்கத்துல இருக்கவங்க வீட்டுக்காரு எல்லாருமே வந்து சரியான அடிங்க சார். அந்த விஷயம் வந்து கூப்பிட்டாங்க. ஆமா, அடி வாங்குறதுக்கு தயாராயிட்டீங்க. அடி வந்து வாங்கிட்டேன். அடிச்சாங்கன்னே சொல்லல, சைன் வாங்கியிருக்காங்க தெரியும். இனிமே எங்க ஊர் பக்கமே வரக்கூடாது சொல்லிட்டு அவர்கிட்ட சைன் வாங்கிட்டாங்க. அவங்க கிட்ட, ஊர் தலைவர்கிட்ட, அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட எல்லாம் அவங்க இவங்க வந்து எங்க வீட்டு பக்கமே வரக்கூடாது, ஊருக்குள்ள வந்தா அடிப்பேன்னு சொல்லிட்டு சைன் வாங்கியிருப்பாங்க. அந்த பேப்பரெல்லாம் கிழிச்சு போட்டுட்டேன்.
ஸோ என்ன நடந்துச்சு ஃபுல்லாக சொல்ல மாட்டேங்கிறாரு. எனக்கும் தெரியல. என்னை வீட்டை விட்டு லாக் பண்ணிட்டாங்க. மச்சான் அடிச்சதை எப்படிங்க இப்போ உங்கள்கிட்ட சொல்றது? இப்போ எல்லாம் சொந்தமாகி போச்சு. இப்போ யார் அடிச்சா? மச்சான் அடிச்சான், மாமனார் அடிச்சாரு. இப்போ போய் எப்படி சொல்றது? நான் இப்போ வந்து அவங்க அடிச்சதுக்கு அப்புறம் அவங்களை வந்து கல்யாணம் பண்ணி நான் வந்து கூட்டிட்டு வந்துட்டேன். இவளை கூட்டிட்டு வந்தா நான் வந்து கல்யாணம் பண்ணேன். அப்போ வந்து அவங்க வீட்டுக்கு கல்யாணம் பண்ணீங்க? கூட்டிட்டு வந்து கல்யாணம் பண்ணேன். அவங்க வீட்டில் வந்து என்ன நினைச்சாங்கன்னா, நம்ம வந்து இவனை அடிச்சிருக்கோம், அடிச்சனால நம்ம பொண்ணை கல்யாணம் பண்ணி சித்திரவதை பண்ணுவான், இல்லை அந்த ஒரு கான்செப்ட்ல வந்து அவங்க போயிட்டாங்க. சித்திரவதை பண்ணி சாவடிச்சிருவான், இல்லை ஏதாச்சும் பண்ணிடுவான், எங்களுக்கு வந்து பயமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஊர்ல வந்து நிறைய பேருக்கு வந்து சொல்லியிருக்காங்க. அதனால வந்து இவங்க வந்து திரும்ப திரும்ப கேட்டுட்டே இருக்காங்க. அப்ப அடிச்சது எதுக்கோசரம் அடிச்சாங்க, அந்த அடிச்சது எங்களுக்கு சித்திரவதை பண்ணுவியா அப்படின்ற மாதிரி இவங்க கேக்குறாங்க. எங்க ஃபேமிலி சைடுல எல்லாருமே என்ன பழி வாங்குறதுக்கோசரம் தான் ஒரு அடிச்ச காரணம் பழி வாங்குறத கல்யாணம் பண்ணிக்க சொல்லிட்டு அப்படி எல்லாம் திங்க் பண்ணிட்டு இருக்காங்க சொல்றாங்க சார். அப்படி எல்லாம் திங்க் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த 1.5 வருஷத்துல அதுக்கு ஏதாவது அப்படி ஏதாவது நடந்திருக்கா? இல்ல அதுக்கு ஏதாவது சிம்டம்ஸ் தெரிஞ்சது? அப்படி எல்லாம் வீட்டு பக்கம் வந்து அவரோட எங்க அப்பாவோட ரிலேஷன் வந்து விசாரிச்சு பார்த்தாங்க. பையன் நல்லதா பார்த்துருக்கான், நல்ல எண்ணமே தோணுச்சு சார். அதே மாதிரி அவங்க ஃபேமிலிக்கும் வந்து நான் இதுல வந்து இது சொல்லிக்கிறேன். உங்க பொண்ணை வந்து நான் கல்யாணம் பண்ணி வந்து உங்களை சித்திரவதை படுத்துவோம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க நினைச்சிருப்பீங்க. ஆனா அந்த மாதிரிலாம் எதுவும் பண்ண மாட்டேன். உங்க பொண்ணை நீங்க பாத்துக்கிறதோட நான் உங்க பொண்ணை ராணி மாதிரி தான் பாத்துக்கிட்டு இருக்கேன். இப்போ வரைக்கும் அந்த மாதிரி தான் நான் பாத்துட்டு இருக்கேன். கண்ணை தொடச்சிங்க. சந்தோஷம் தானே? சந்தோஷம் சார். ஆமா. லவ் பண்ணும்போது அவகிட்ட ஒரு பொய் ஒன்று பெருசா மறைச்சிட்டேன் சார். அது இப்போ வரைக்குமே எனக்கு கில்ட் ஆகிற விஷயம் அது ஒன்றே ஒன்று தான். என்னன்னா, நான் ஸ்கூல் படிக்கும்போது ஒரு பொண்ணு ஒன்று லவ் பண்ணேன் சார். 12th படிக்கும்போது. அது ஒரு 6 மாதம் நல்லா போயிட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் இவங்க வந்து எங்கள் ஃப்ளாட்டுக்கு வந்தாங்க பக்கத்தில். ஸோ அப்போ வந்து இவங்கள பார்க்கும்போது இவ ஸ்கூல் போகும்போது ரெட்டை சட்டெலாம் போட்டு கொஞ்சம் அழகாக இருப்பேன், நல்லா இருக்கும். இவளை பார்த்துட்டு என்ன பண்ணேன், இவகிட்டே போய் லவ் பண்ணுறேன்னு சொல்லிட்டேன். 2 பேருமே ஒரு வருஷம் அப்படியே தெரியாமல் அப்படி இப்படி மெயின்டைன் பண்ணிட்டேன் சார். நான் ஃபர்ஸ்ட் ஒரு பொண்ணு லவ் பண்ணல, அதோட ஃப்ரெண்டு வந்து இதோட பக்கத்து வீடு தான். இவட்ட பேசிட்டு வருவேன். டெய்லி மாடியில் கீழே எங்கே பேசிட்டு வருவேன். அந்த பொண்ணு பார்த்துட்டு இவட்ட போய் கேட்டிருக்கா. என்ன கேட்கல, என்னை பார்த்துட்டு விட்டுட்டா. இவட்ட போய் கேட்டுட்டு அது மாதிரி அவர் யார் வந்தார்ல, அவங்க யாருன்னு கேட்டாங்க. இது மாதிரி நாங்கள் ஒரு வருஷமாக லவ் பண்ணுறோன்னு இவ கேஷுவலாக உண்மையை சொல்லிடுச்சு. அப்படியா சரின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு என்ன பண்ணிச்சு, இவகிட்ட எதுவும் சொல்லாமல் நேரம் அந்த போய் ஸ்கூலில் போயிட்டு அந்த பொண்ணுக்கிட்ட இது மாதிரி நவீனை பார்த்தேன், அவன் ஏதோ ஒரு பொண்ணுக்கிட்ட பேச கேட்டதுக்கு அந்த பொண்ணு ஒரு வருஷம் லவ் பண்ணுறான்னாங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அங்கே கலக்கு முட்டி விட்டுச்சு. அவங்க என்ன பண்ணாங்க, இவங்க 2 பேரும் என்கிட்ட டிஸ்கஸே பண்ணலை இந்த விஷயத்த. 2 பேருமே கால் பண்ணுவாங்க நார்மலாக, மதியம் டைமில் கால் பண்ணுறாங்க. ஃபஸ்ட்டு அந்த பொண்ணு கால் பண்ணால் என்னப்பா பண்ணுற சாப்பிட்டியா, நான் பேசிட்டு வச்சிட்டேன். திருப்பி வந்து இவங்களும் கால் பண்ணாங்க உடனே அந்த ஸ்பாட்டில். அதேமாதிரி என்னப்பா பண்ணுற சாப்பிட்டேன்னு கேட்டு வச்சுட்டேன். திரும்ப வந்து அந்த பொண்ணு ஃபோன்லேருந்து ஃபோன் வருது. அவங்க ஃப்ரெண்டு பேசுகிறாங்க, நவீனே இதுமாரி ஜெய்ஸ்டின்னு ஒரு பொண்ணை லவ் பண்ணுறலடா, ஏதோ பேசுறியாமே இந்தமாரி அந்த பொண்ணு வந்து சொல்லிச்சு, அது என்னடா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறேன். நான் என்ன பண்ணேன், இவ கூட இருக்கிறது தெரியாமல், இல்லை இது என் ஃப்ரெண்டு தான், நான் சும்மா தான் வந்து பேசுனேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டேன். யார ஃப்ரெண்ட் நீங்க? இவங்களே அவங்களையா? இவங்கள சொல்லிட்டேன். இவங்கள ஃப்ரெண்டுன்னு சொல்லிட்டு சொல்லிட்டேன் அந்த பொண்ணுகிட்ட. என்ன சொன்ன இப்போ சொல்லுன்னு சொல்லிட்டு இது வாய்ஸ் கேட்குது. எனக்கு அந்த டைம்ல அப்படி என்னடா பண்றது, மாட்டிக்கினேடா அப்படின்னு சொல்லிட்டு நான் விட்டா 2மே போயிடும். என்ன பண்றதுன்னு தெரியாம கவலை பாரு, விட்டா 2 போயிடும். என்ன பண்றதுன்னு தெரியாம நானும் முழிச்சிட்டு ஒரு செகண்ட் பிளாங்கா யோசிச்சுட்டு, இவளும் பேசுறா, அவளும் அழுகுறா, அந்த பொண்ணு அழுவுது, இதுவும் அழுவுது, என்னடா பண்றதுன்னு சொல்லிட்டு 2 பேரும் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து கேட்குறாங்க, ஏன்டா இது மாதிரி பண்ற, ஏதாவது ஒரு பொண்ணை லவ் பண்ணுறேன்னு சொன்னால் அந்த பொண்ணு போயிடுவாங்கடா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. நான் ஒரு செகண்ட் யோசிச்சுட்டு எனக்கு இந்த பொண்ணை ரொம்ப பிடிக்கும் சார், அதனால் நான் இவளை தான் லவ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அனுப்பிச்சிட்டேன். அந்த பொண்ணு அழுதுனே வந்து வீட்டுக்கு போயிடுச்சு. சார் ரொம்ப நேரமாக உட்காந்து நீங்களும் பார்த்துட்டு இருக்கீங்க. இந்த வெள்ளையா இருக்கவன் போய் சொல்ல மாட்டான்லாம் நம்ம சொல்கிறது ஒன்று வழக்கத்தில் இருக்கு இல்லையா? இந்த தோற்றம் வந்து இந்த பொய்யுக்கான ஒரு காரணியாக எப்படி இருக்குது? இந்த தோற்றத்துக்கும் பொய்யுக்குமான சம்மந்தம் இருக்கா? ஆக்சுவலாக இப்போ இவங்க வந்து ஒரு குடும்ப உறவுகளுக்குள்ளே பேசிக்கிறாங்க. ஒரு கணவன் மனைவிக்குள்ளே இருக்கக்கூடிய பொய்கள் என்ன அப்படின்னு பேசுகிறாங்க. ஆக்சுவலாக இதெல்லாம் ஒரு பொய்களே கிடையாது. ஒரு சமூகமே ஒரு சமூக பொய்கள்னு ஒன்று இருக்குது. இந்த சொசைட்டிக்குள்ளே ஒரு லைஸ், ஆமாம், அந்த மாதிரியான விஷயங்கள். இப்போ சமூக பொய் என்னென்னா, ஒருத்தவங்களை ஹூன் பண்ணாமல் இருக்கிறது கூட நம்ம பொய் சொல்லுவோம். இப்போ நீங்கள் சமூக அழுத்தத்தினால் வரக்கூடிய பொய்கள்லாம் இருக்குது. சமூக அழுத்தத்தினால் வர பொய்கள் என்னென்னா, இப்போ நீங்கள் என்னோட காஸ்ட் என்னன்னு கேட்குறீங்கன்னு வச்சுங்களேன், நான் ஒரு பொய்யை சொல்லுவேன் உங்களுக்கு. ஏன்னா எனக்கு மேலே அப்பர் கிளாஸ்ன்னு ஒருத்தவங்க இருக்கலாம், இல்லை கீழே இருக்கலாம். நான் அதை அவங்கள்ட்ட மறைக்கிறதுக்காக நான் ஒரு பொய்யை சொல்லுவேன். இது வந்து ஒரு சமூக ரீதியான அங்கீகாரம் இல்லாத ஒடுக்கப்பட்ட இடத்துலேருந்து வர நான், இந்த சமூக அங்கீகாரம் எனக்கு தேவைப்படும் பொழுது அந்த சொசைட்டி ஏற்படுத்தியிருக்க வேல்யூஸ் இருக்குல்ல, அந்த வேல்யூஸ் வந்து வேற மாதிரி இருக்கும்போது நான் அதை நோக்கி ஒரு பொய்யை சொல்கிறேன். இது பொய் கிடையாது, இது ஒரு சமூக பொய். ஏன்னா இந்த சமூகம் நம்மளுக்கு அது மாதிரியான ஒரு அழுத்தத்தை உண்டாக்கி வச்சுருக்காங்க. இது சரியா தப்பா? இது தப்பும் கிடையாது, சரியும் கிடையாது. ஏன்னா இதை தாண்டி தான் வாழ்க்கை. இப்போ நீங்கள் வந்து ஒரு ஜாதிய கட்டமைப்பு இருக்கிற வரைக்கும் இந்த நான் பொய்யை சொல்லிக்கிட்டே இருப்பேன். இப்போ இந்த ஜாதிய கட்டமைப்பை நீங்கள் உடைச்சிட்டிங்கன்னா அந்த பொய்யை நான் சொல்ல தேவையில்லை. இப்போ இந்த ஜாதிய கட்டமைப்பை உடைப்பது யார் அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கு இல்லையா?
அதுக்கு ஒரு சமூகம் இருக்குது, அரசு இருக்குது, சட்டம் இருக்குது, இதெல்லாம் மக்கள் இருக்காங்க, உபை பண்ணக்கூடிய ஆட்கள் இருக்காங்க. இவங்க எல்லாம் சேர்ந்தது தான். ஒரு சாராட்டேருந்து நான் இது வந்து ஒரு பொய்ன்னு நான் பார்க்க முடியாது. இந்த மனிதன் தன்னுடைய சமூகம் சார்ந்த ஒரு தாழ்மை நிலையை சொல்வதற்காக, வெளியில் சொல்வதற்காக முடியாமல் இருப்பதனால் அந்த அழுத்தத்தின் பின்பலத்தை நான் பொய்ய சொல்கிறேன். ஆனால் நேருக்கு நேராக ஒரு கணவன் இவங்ககிட்ட உண்மை சொன்னால் அவங்க தாங்க முடியாது. இவங்க எல்லாம் உடஞ்சி போயிடுவாங்க. இப்போ நான் இங்கே தான் போகிறேன், நான் காலைல எழுந்துச்சி ஒரு 4 மணிக்கு கட்டிங் சாப்பிட போகிறோமா அப்படின்னு ஒருத்தர் சொல்லிட்டு போனாருன்னா அந்த உண்மையை பாதி பெண்களால் தாங்க முடியாது. ஏன்னா எல்லா பெண்களாலையுமே தாங்க முடியாது. உண்மை என்பது வலிமையானது. அப்போ அந்த வலிமையான உண்மையை ஏற்றுக்கிறதுக்கு வந்து இவங்க பக்குவப்படணும். அதனால் நான் என்ன சொல்ல வரேன்னா, இவங்களுக்கு ஒரு சமூக அழுத்தம் இருக்கிறது, ஒரு பதட்டம் இருக்கிறது. அந்த பதட்டத்தின் அடிப்படையில் ஒரு நம்பகத்தன்மை இல்லாமல் இருக்காங்க, இன்செக்யூரிட்டியோடு இருக்காங்க. அப்போ ஒரு கணவன்கிட்ட அவங்க வந்து ஒரு உண்மையை நாடுறாங்க. அந்த உண்மை இருக்குமா அப்படின்னு அவங்க தேடுறாங்க. பிரச்சனை என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த உண்மையே பொய்யாங்கிறது அல்ல, ஒரு நம்பகத்தன்மை. ஒரு நம்பகத்தன்மையை அவங்க தேடுறாங்க. அவர் நமக்கானவர், நம்மளோட இருப்பார், நமக்காகவே வாழ்வார், அப்படி மட்டும் ஒரு நம்பகத்தன்மையை ஒரு ஆண் உண்டாக்கிட்டானா அவங்க ஒன்றும் பெருசாக கேர் பண்ணவே மாட்டாங்க. அந்த நம்பகத்தன்மையை இவங்க உண்டாக்கக்கூடிய கடமை இருக்குது. ஆனால் இப்போ இவ்வளோ பெரிய சொசைட்டியில் என்ன பிரச்சனை இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா, ஒரு கணவனோ வேறு யாரோ ஒருத்தர் பொய் சொன்னால் இவங்க கோவப்படுறாங்கல்ல. ஆனால் சமூகத்தில் உண்மையான பொய்கள் வரும்போது இவங்க யாரும் கண்டுக்கிறதே இல்லை. உங்க முன்னாடி வைக்கிற கேள்வி வந்து, சமூகத்தை பாதிக்கக்கூடிய பொய்கள் எதை உங்களால் ஏற்றுக்கொள்ள முடியும்? வியாபாரத்துக்காண்டி சொல்ற பொய்யை வந்து ஏற்றுக்கிற முடியல. இந்த கல்ச்சர் ட்ரெடிஷன் இதை பேஸ் பண்ணி ஒரு ஃபால்ஸான ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்து உருவாகுதோன்ட்டு என்னோட ஒரு பெர்ஸ்பெக்ஷன். கலாச்சாரம் சார்ந்து சொல்லப்படுகிற பொய்கள். ஆமாம். ஒரு இப்போ நியூஸ் எடுத்துக்கோங்க சார், இப்போ முழுசாக தெரியாமல் அதை ஃபால்ஸ் ஸ்டோரியாக ஸ்ப்ரெட் பண்ணாமல் இருக்கணும். ஊடக பொய்கள். அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் ஃபார் ப்ராடக்ட்ஸ் வந்து ரொம்ப அப்நார்மலாக இருக்குது. நார்மல் பிஸ்கெட்டில் வந்து இவ்வளோ ஹெல்த்தியாக இருக்குது, பறந்து அடிப்பாங்க அப்படிலாம் சொல்கிறாங்க. ஆக்சுவலாக அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் எல்லாமே ஒரு பயங்கரமான பொய்கள் தான். அது டாக்டர்ஸ் வந்துட்டு சொல்கிறாங்க சார், குழந்தை பிறக்க வச்சிடுவேன், இது பண்ணிவிடுவேன், வெயிட் லாஸ் பண்ணிவிடுவேன், அந்த மாதிரி எதுவுமே நடக்காது, சும்மா ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. மருத்துவம் சார்ந்த பொய்கள். சார், இந்த ஆன்லைனில் ஆர்டர் பண்ணுற ஃபுட் ஆன்லைனில் பார்க்கறதுக்கு ஒரு மாதிரி இருக்கும், நேரில் வர்றது ஒரு மாதிரி இருக்கும், டேஸ்ட் வைஸும் அப்படி தான். அந்த ரிவ்யூ பார்த்தோம் நம்ம ஆர்டர் பண்ணி வாங்குவோம். ஆனால் வந்த ஃபுட் பார்த்திங்கன்னா கலர் வைஸாக இருக்கட்டும், டேஸ்ட் வைஸாக இருக்கட்டும், எதுவுமே வந்து அக்செப்ட் பண்ணிக்கிற மாதிரி இருக்காது. ஸோ அந்த மாதிரி இருக்க போய் வந்து அக்செப்ட் பண்ணிக்க முடியல. ரிவ்யூவர்ஸ் சொல்லும் பொய்கள். அதுக்கப்புறம் ஹெர்பல் ப்ராடக்ட் பற்றி நிறைய விளம்பரங்கள் போடுவாங்களே சார், அதை நிறைய பேர் யூடியூபர்ஸ்லாம் ப்ரொமோட் பண்ணுவாங்க, இதை வாங்குங்க, நான் இந்த ஸ்கின் டோனுக்கு இது போட்டேன், இது நல்லா இருக்கும்னு சொல்லி. அது நிறைய ஃபேக் தான். அந்த மாதிரி பொய்கள் அக்செப்ட் பண்ண முடியாது. காஸ்மெட்டிக் சார்ந்து சொல்லும் பொய்கள். இன்ஃப்ளூயன்சர்ஸ் சொல்லும் பொய்கள் சார். இன்ஃப்ளூயன்சர்ஸ் வந்து ஒரு ப்ராடக்ட்டை ப்ரொமோஷன் பண்ணி அதை வந்து மக்கள் வந்து நம்பி வாங்கி அதில் ஏமாந்து போகிறது மெயின் பெரிய பிரச்சனையாக இருக்காங்க. ஆமாம் சார். சார், படிக்காதவங்களாம் பொய் சொன்னால் அக்செப்ட் பண்ணிப்பேன் சார். நான் படித்து அதிகாரத்தில் இருக்கிறவங்க சொல்கிற பொய்யை ஏற்றுக்க முடியாது, படித்தவங்க சொல்கிற பொய்யை ஏற்றுக்க முடியாது. சில மீடியாக்களில் மறைக்கப்படுற உண்மைகள். மீடியாக்கள் மறைக்கப்படும் உண்மைகள். பேரண்ட்ஸ் குழந்தைங்க கிட்ட சொல்கிற பொய்களை அக்செப்ட் பண்ணிக்க முடியாது. சொல்லுங்கள். நீங்கள் லோன் பொய்கள். லோன் பொய்கள். லோன் தரேன், அதை தரேன், எதை தரேன்னு சொல்கிற பொய்கள். பேங்க் சொல்லும் பொய்கள். ரொம்ப நன்றி சார், ரொம்ப சிறப்பாக பேசுனீங்க. நம்மிடையே அடுத்து ஒரு சிறப்பு விருந்தினர் இங்கே வந்திருக்காங்க. டாக்டர் சுனில்குமார், உளவியல் மருத்துவர். வணக்கம் சார். 20 வருஷங்களுக்கு மேலாக இந்த உளவியல் துறையில் அனுபவம் வாய்ந்தவர். அதாவது கல்யாணமான தம்பதிகளுக்கும் அதே மாதிரி குடிப்பழக்கத்துக்கு அடிமையானவர்களுக்கும் ஒரு உளவியல் ஆலோசனையை கொடுத்துட்டு இருக்கக்கூடிய ஒரு பெரிய மருத்துவர். ஸோ உங்ககிட்ட நான் கேட்க வேண்டிய ஒரு கேள்வி, இவங்க 2 பேரையும் இப்போ உட்காந்து நீங்கள் பார்த்துட்டு இருந்திருப்பீங்க இந்த விவாதத்துக்கு வர்றதுக்கு முன்னாடி. இந்த பொய் ஏன் இவங்களுக்கு சொல்லணுங்கிற ஒரு நிர்பந்தம் வருது இவங்க வாழ்க்கையில்? இப்போ நீங்கள் பொதுவாகவே தெரியும், எல்லாரும் பொய் சொல்லுவாங்க. பிச்சைக்காரங்க கூட வந்து நான் 4 நாளாச்சு சாப்பிட்டேன்னு சொல்லுவான். நாட்டை ஆள்றவன் வந்து 15 லட்சம் அக்கௌண்ட்டில் போடுறேன்னு சொல்கிற வரைக்கும் எல்லாருமே வந்து பொய் சொல்லிட்டு தான் இருக்கு. மனிதனோட ஒரு இயல்பு தான் பொய். அப்போது பொய் எப்போ சொல்லுவோம்னா உண்மை சொன்னால் வம்புன்ற போது தான் சொல்லுவோம். அப்போ வந்து பொய்யை பற்றியான ஒரு உண்மை என்னன்னு கேட்டிங்கன்னா, பொய் யாருக்குமே பிடிக்காது, எல்லாரும் ஒத்துப்போம், பொய் சொல்கிறது நல்லதில்லை, பொய் ஆபத்தானதுன்னு ஒரு உண்மை வந்து நம்ம எல்லாரும் ஒத்துப்போம். ஆனால் இன்னொரு உண்மை என்னென்னா, நம்ம எல்லாருமே பொய் சொல்லுவோம். இப்போ ஒரு சைக்காலஜிஸ்டாக, உளவியல் நிபுணராக நீங்கள் நிறைய
குடும்பங்களுக்கு கவுன்சிலிங் பண்ணியிருக்கீங்க, குடிப்பழக்கத்துக்கு கவுன்சிலிங் பண்ணியிருக்கீங்க. இப்போ இவங்க 2 பேருக்குமே ஏன்னா ஒரு ஷோ அப்படிங்கும்போது டேக் அவேவா இதை நீங்கள் கன்சிடர் பண்ணுங்கன்னு சொன்னால் இவங்களுக்கு 2 பேருக்கு ஒரு டிப்ஸாக கொடுக்கணும்னா நீங்கள் என்ன கொடுப்பீங்க? பெரும்பாலும் அந்த பொய்யை வந்து நம்மளுடைய செல்ஃப் எஸ்டீமை வந்து பாதுகாக்கிறது தான். சுய மதிப்பீடு வந்து எங்கேயும் கெட்டுறக்கூடாது, நம்மளை யாரும் தப்பாக எடுத்துடக்கூடாது, நம்மளை வந்து நம்மளோட பேச்சுக்கு மதிப்பில்லாமல் போயிடக்கூடாது. ஸோ நம்மளுடைய சுயம் அங்கே வந்து இழந்துருவோன்ற ஒரு பயம்தான் பொய்யை வந்து ஏற்படுத்துது. ஸோ அதுக்கு ஒரு சரியான ஒரு வழி என்னன்னா மைண்ட்ஃபுல்னஸ்ன்னு சொல்லுவோம், நிறை மனநிலை, இப்போ இங்கே இந்த நிமிஷம். ஏன்னா பெரும்பாலும் பொய்யை நம்ம ஏன் சொல்கிறோன்னு கேட்டிங்கன்னா நம்ம வந்து ஃப்யூச்சருக்கு போயிடும், சொன்னால் இப்படி ஆகிடும் அப்படி ஆகிடும் இந்த பிரச்சனை வந்துடும். அப்போ மைண்ட்ஃபுல்லாக இருந்தோம்னா இங்கே இப்போ இந்த நிமிஷம். ஆனால் நம்ம எங்கே வாழ்ந்துட்டுருக்கோம் அப்படின்னா ஒன்று பாஸ்டில் வாழ்ந்துட்டுருப்போம். அன்னைக்கு அப்படி நடந்ததே, அன்னைக்கு அவங்க அப்படிலாம் திட்டினாங்களே, என்ன அசிங்கப்படுத்தினாலே, இல்லை இந்த மாதிரியான ஷோவில் வந்து 10 கேமராவுக்கு முன்னாடியே வந்து என்ன சொல்லிடுவாளேன்னும் போது நம்மளுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்கலாக அந்த பாஸ்ட் வந்து ஃப்யூச்சரை கணிக்க வச்சிருது. ஃப்யூச்சரை வந்து நம்ம நெகட்டிவாக ஓவராக திங்க் பண்ணும்போது அந்த ப்ரெசண்ட்டை வந்து நம்ம கோட்டை விட்டுரும். ஸோ இந்த பக்கம் நான் வந்து சொல்ல வேண்டிய சில விஷயங்கள் வந்து, அதுவும் முக்கியமாக நம்ம பார்ட்னர் வந்து ஒரு பாதுகாப்பு உணர்வை நம்மளுக்கு கொடுக்கல, ஒரு ஸ்ட்ரக்சர் கொடுக்கல எனக்கு. இப்போ அதுதான் நம்மளுக்கு பெண்களுக்கு பெரும்பாலான நபர்களுக்கு ஸ்ட்ரக்சர் கிடைக்கலன்னு தான் பிரச்சனை. ஆண்களும் அந்த ஸ்ட்ரக்சரை கொடுக்க மாட்டாங்க. எங்கே போகிறீங்க, போகிறேன், உனக்கு என்னத்துக்கு, எப்போ வருவீங்க, நான் உயிரோடு இருந்தால் வரேன். ஸோ ஸ்ட்ரக்சர் கொடுத்துட்டு அவங்களுக்கு மண்டை காயாது. ஸோ உறவில் எப்போவுமே வந்து உறவு வந்து ரொம்ப சிக்கலான ஒரு விஷயம். இந்த உறவோட தேவைகளை நீங்கள் வந்து முழுமையாக புரிஞ்சுக்கிட்டா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு பெரிய உளவியல் அறிஞர் என்ன சொல்லியிருக்காருன்னா, இஃப் யூ ஆர் கம்ஃபர்டபுள் வித் யுவர் செல்ஃப் யூ டோன்ட் நீட் எ ரிலேஷன்ஷிப். யூ டோன்ட் நீட் ரிலேஷன். ஆமாம், நீ வந்து உன்னோட சுயத்தோட நீ வந்து கம்ஃபர்டபுளாக இருந்தனா உனக்கு உறவே தேவையில்லை. ஸோ ஆப்வியஸாக வந்து பொய்யை வந்து அவங்களால கண்டுபிடிக்க முடியும். பெண்களால் பொய்யை ஈஸியாக கண்டுபிடிக்க முடியும். ஏன்னு கேட்டிங்கன்னா அவங்களோட எமோஷன்ஸ் வந்து ரொம்ப ப்ராமினெண்ட்டாக இருக்கும். பிரெயின் வந்து எமோஷனல் க்யூஸை வந்து ஈஸியாக அவங்களால கண்டுபிடிக்க முடியும். வேறஸ் மென்னால் அவனால் எமோஷன்ஸை கண்டுபிடிக்க முடியாது. எனக்கு தெரிஞ்சு இவ்வளோ அழகான ஒரு விளக்கத்தை வந்து சொன்ன டாக்டருக்கு நம்ம ஒரு பெரிய கைதட்டல் கொடுக்கணும். எளிய மனிதர்கள் சொல்லக்கூடிய பொய்கள்னு ஒன்று இருக்குது, அதே நேரத்தில் வாழ்க்கையை நடத்த சொல்லக்கூடிய பொய்கள்னு இருக்குது, அதே நேரத்தில் அதிகாரத்தை நோக்கியும் இந்த சமூகத்தை நோக்கியும் நாம் சகிச்சுக்கிற பொய்கள். நம்ம வாழ்க்கையில் நிறைய திருடர்கள் இருக்காங்க, நம்ம வாழ்க்கையை சுரண்டக்கூடிய திருடர்கள், நம்மளுடைய உழைப்பை திருடுறவங்க, நம்ம அதிகாரத்தில் உட்கார்ந்துட்டு நம்ம மேலே ஏறி சவாரி செய்யக்கூடிய நிறைய சமூக திருடர்கள் இருக்காங்க. அவங்களையெல்லாம் நாம் கேள்வி கேட்கணும்னா குறைந்தபட்சம் நேர்மையோடு உண்மையை சொல்லுகிற தைரியத்தை வள வச்சுக்கணும். உண்மை சுடும் ஆனால் உண்மையே வெல்லும் என்று சொல்லி இந்த நிகழ்ச்சியை ரொம்ப சிறப்பாக நடத்தியவங்க எல்லாருக்குமே என்னோட பெரிய ராயல் சல்யூட்.